காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு மேனாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ள திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகம் திறந்து வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க காரைக்குடி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக் கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாசரிடம் கேட்கலாம். நாசர், இன்றைக்கு முதலமைச்சரின் நிகழ்ச்சி நிரல் என்ன? அதாவது திலகவதி இன்று காலையில 10 மணிக்கு வர வேண்டிய தமிழக முதலமைச்சர் 12 மணிக்கு வந்திருக்காரு. முதல் நிகழ்ச்சியாக காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டாரு. பின்னாடி அவர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுவிட்டு ப. சிதம்பரம் குடும்பத்தாரால் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள அதாவது 12 கோடி ரூபாய் செலவில் கட்டி கொடுக்கப்பட்ட பொதுமக்களின் பயன்பாட்டிற்கான அந்த நூலக கட்டிடத்தை இன்று அவர் திறந்து வைக்கிறாரு. பின்பு அவர் அழகப்பா பல்கலைக்கழகம் போய் அந்த அழகப்பா பல்கலைக்கழக நிர்வாக கட்டிடத்துல உள்ள மார்புலக சிலை, அதாவது ஐயன் திருவள்ளுவரின் மார்புலக சிலையை திறந்து வைக்கிறாரு. பின்பு பட்டமளிப்பு விழா அரங்கத்துல போய் பல்வேறு அந்த விழா மேடையில பேருரையாற்ற உள்ளார் திலகவதி. சிவகங்கையில இன்னும் எவ்வளவு நாட்கள் முதலமைச்சருக்கு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன? மக்களை நேரடியாக சந்திக்கிறாரா? அவர்களோடு பேசி குறைகளை கேட்டறிகிறார்களா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கா? மக்களை சந்திப்பது குறித்த எந்த புரோட்டோகாலும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்று மாலை அவர் திமுக நிர்வாகிகளை தனியார் மன்றத்தில் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு பிறகு அவர் யூனிவர்சிட்டி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இன்னைக்கு தங்குறாரு. இன்னைக்கு இரவு தங்கிட்டு நாளை காலையில 9 மணிக்கு காரைக்குடி பிறகு சிறந்த போறாரு. சிவகங்கை மன்னர் கல்லூரியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு அவர் 12 மணி போல நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அவர் மதுரை வழியாக சென்னை திரும்புகிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி நாசர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் வரும் வழியில். மேலும் ப. சிதம்பரம் குடும்பத்தினரால் அமைக்கப்பட்ட வளர் தமிழ் நூலகத்தை அவர் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட நூலகத்தையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். நாளை வரை சிவகங்கையில் முதலமைச்சருக்கு நிகழ்ச்சிகள் இருக்கும் என்று நமது செய்தியாளர் பதிவு செய்ய கேட்டோம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு மேனாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ள திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகம் திறந்து வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம்.